நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல சமையல் எரிவாயு சிலிண்டர் பயன்படுத்துறவங்களுக்கு மிக முக்கியமான கட்டுப்பாடு விதித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கு. சோ அது என்னென்ன கட்டுப்பாடுகள் அப்படிங்கறத பத்தி முழுமையா இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களை கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ வணிக பயன்பாட்டுக்கான எரிவாயு சிலிண்டர் விநியோகத்தை தற்காலிகமாக நிறுத்துவதாக இந்தியன் ஆயில் கார்பரேஷன் நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க. சோ எல்லாருக்குமே தெரியும், ஈரான் இஸ்ரேல் போர் தீவிரமா நடந்துட்டு இருக்கு. இந்நிலையில் இந்த ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் போர் காரணமாக பாரசீக வளைகுடாவை அரபிக் கடலோட இணைக்கக்கூடிய ஹார்மோஸ் நீரிணையை மூடுவதாகவும் மீறி கப்பலை இயக்கினால் கப்பலை சுட்டு வீழ்த்துவோம் என்றும் ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இந்நிலையில் சர்வதேச அளவில் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய நிலை உருவாகியிருக்கு. அனைத்து நாடுகளுமே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை துரிதப்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. நாடு முழுவதும் வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டருடைய விலையானது ஏற்கனவே 60 ரூபாய் அளவுக்கு உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது முன்பதிவு காலத்தை 21 நாட்கள்ல இருந்து 25 நாட்களாக மத்திய அரசு உயர்த்தியிருக்காங்க. மேலும் வீட்டு உபயோக சிலிண்டர் மற்றும் மருத்துவமனை போன்ற அவசர தேவைகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விநியோகத்தை கட்டுப்படுத்துறதுக்கு நிறுவனங்களுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் வணிக பயன்பாட்டுக்கான எரிவாயு சிலிண்டர் விநியோகத்தை தற்காலிகமாக நிறுத்துவதாக இந்தியன் ஆயில் கார்பரேஷன் நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க. வணிக சிலிண்டர்களை உபயோகிக்கிறவங்க மாற்று வழியை தேடிக்கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு. இதனால் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய உணவகங்களை மூடக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சோ பாத்தீங்கன்னா, ஏற்கனவே ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் போர் தீவிரமா நடந்துட்டு இருக்கு. இந்நிலையில் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு சமையல் எரிவாயு கேஸ் சிலிண்டருடைய விலையை உயர்த்தி அறிவிச்சிருந்தாங்க. இந்நிலையில் அந்த முன்பதிவு காலத்தை 21 நாட்கள்ல இருந்து 25 நாட்களாக மத்திய அரசு உயர்த்தி அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியன் ஆயில் கார்பரேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கடைகளுக்கு விநியோகம் செய்யக்கூடிய, அதாவது வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டரை விநியோகிப்பதை தற்காலிகமாக மூடுவதாக அறிவிச்சிருக்காங்க. கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.